Hi friends, welcome to Pabeetha Samayal. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா old bedroom makeover part 1 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோங்க. ஆமாங்க, பழைய பெட்ரூமை நம்ம புதுசா மாத்த போறோங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படினு சொல்லிருந்தாங்க. ஏசியன் பெயிண்ட்ல கலர் மிக்ஸ் பண்றது எப்படி, old kitchen countertop change over, kitchen change over இந்த மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்துட்டு இன்னைக்கு போற old bedroom change over வீடியோவையும் கண்டினியூட்டியா நீங்க பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பழைய பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமை தான் நம்ம மேக் ஓவர் பண்ண போகிறோம், புதுசாக மாற்ற போகிறோம். ஸோ வால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிராக் விழுந்துருக்கு. ஸோ ஃப்ளோருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டேமேஜாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஓல்டு பெட்ரூம் மேக் ஓவர் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓவரால் வியூ பார்க்கலாம் இந்த ரூமை. இந்த ரூமில் கிராக் அதிகமாக விழுந்துருச்சு. ஸோ அதனால் பட்டி பார்த்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பட்டி பேஸ்ட் ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே 2 கோட் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு கோட்டிங் பட்டி பேஸ்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பட்டி பேஸ்ட் 2 கோட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வால் சைனிங்காக ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தான் பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ரூமில் வால் ஃபுல்லாகவுமே நல்லா தேய்ச்சிட்டு சைனிங்காக கொண்டு வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு பாருங்கள் டஸ்ட் எல்லாம் விழுந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிப்பாங்க. வாங்க பார்க்கலாம். ரூமில் ஒன் சைட் வால்க்கு மட்டும் ஸ்டென்சில் டிசைன் போடுறதுனால ஒன் சைட் மட்டும் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. மீதி வால்க்கு பார்த்திங்கன்னா க்ரீம் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சைடு. ஸோ 2 பேர் இந்த ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோட்டிங் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. கலர் பெயிண்ட் ஒன் சைடும், இந்த பக்கம் க்ரீம் கலரும் ஃபஸ்ட்டு கோட்டிங் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக செகண்ட் கோட்டிங்கும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ஒன் சைடு கலரும், இந்த சைடு க்ரீம் கலரும் 2 கோட்டிங் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோருக்கு தாங்க. ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப டேமேஜாக இருந்தது. ஸோ அந்த டேமேஜை பிஓபி பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணி மூடிட்டாங்க. ஸோ இது காஞ்ச வாட்டி ஃப்ளோருக்கும் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. ஸோ கட்டிங் போட்டு நல்லா பார்டர் போட்டு நான் பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் ஃப்ளோர் பெயிண்டிங்கை. ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம்.
ஃபைனலாக நம்ம இந்த ரூமில் பெயிண்டிங் ஒர்க்கு முடிச்சாச்சு. ஸோ பெண்டிங் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டென்சில் டிசைன் பண்ணுறது தான். ஸோ ஒன் வால்க்கு மட்டும் நம்ம ஸ்டென்சில் டிசைன் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதை நம்ம பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேஞ்ச் ஓவர் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடிமேடு தாங்க வாங்கியிருந்தோம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி ஸ்டிக்கர் எல்லாம் வந்து உறிஞ்சிட்டு வந்துருச்சுங்க. ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரௌன் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.